திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடியே தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். கொப்பரை மற்றும் நெய் போன்றவற்றை மலைக்கு கொண்டுவர தேவையான மனித சக்தி பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தற்போது தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவால் தீபம் ஏற்றப்படுவது பாதிக்கப்படாது என்றும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடியே தீபம் ஏற்றப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்று பேரவையிலே அமைச்சர் சேகர் பாபுவிடம் கீழ்பெண்ணாத்தூரினுடைய உறுப்பினர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதே நேரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என்ற தகவலை உணர்ச்சிகரமான ஒரு பதிலாக அமைச்சர் சேகர் பாபு எழுந்து கூறியிருக்கின்றார். தமிழகத்தில் சான்றோர்கள் காலம் முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த தீப திருவிழாவை பொறுத்தவரை 180 கிலோ அளவுக்கு கொப்பரை தேங்காயும் 450 கிலோ அளவிற்கு அந்த நெய் உள்ளிட்டவையும் எடுத்து செல்லப்பட்டு தீப திருவிழா இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கின்றார். அதற்கான மனித சக்திகள் தேவைப்படும் அளவிற்கு பயன்படுத்தப்படும் என்ற தகவலையும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கின்றார். கொப்பரை மற்றும் நெய் தேவையான அளவுக்கு எடுத்து செல்லப்படும் 350 கிலோ கொப்பரையிலும் 450 கிலோ எடுத்து செல்லப்படும் என்ற தகவலையும் அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்ற தகவலையும் அமைச்சர் சேகர் பாபு பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பக்தர்களுக்கு எவ்வளவு அனுமதி வழங்கப்படும், எத்தனை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள், 2600 மீட்டருக்கும் அதிகமான அந்த உயரம் கொண்ட மலையில் ஏற்கான அனுமதி வழங்கப்படுமா என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் தேவையான அளவிற்கு பாதுகாப்பு முன்னேற்பாட்டுடன் இந்த ஆண்டும் மண் சரிவு ஏற்பட்ட பாதிப்பையும் கடந்து திருவண்ணாமலை தீபம் வெற்றிகரமாக ஏற்றப்படும் என்ற தகவலை பேரவையிலே அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.